சென்னை அடுத்த தாம்பரம் அருகே சேலையூரில் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர் கிண்டியை சேர்ந்த பிரியாணி மாஸ்டர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். மேலும் அந்த நபர் தொடர்பான விவரங்கள் என்னென்ன வெளியாக இருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சேலையூர் சந்தோஷபுரம் வேளச்சேரி மெயின் ரோடு பகுதியில் கடந்த 28ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவில் அந்த சாலை ஓரமாக இளைஞர் ஒருவர் இறந்து கிடப்பதாக சேலையூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக சேலையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இளைஞர் உடலில் லேசான காயங்கள் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சேலையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்துரு தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த தனிப்படையினர் அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்து வந்தார்கள். அந்த இறந்த நபர் கிடந்த அந்த வேளச்சேரி மெயின் ரோடு பகுதியில் இரவு 9:15 மணி அளவில் 2 இளைஞர்கள் இவரை மோட்டார் சைக்கிளில் அழைத்து அந்த சாலையோரம் போட்டு செல்வது அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த மோட்டார் சைக்கிள் எந்தெந்த பகுதியில் செல்கிறது என்பது தொடர்பாக 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தார்கள். வேளச்சேரி சாலை, அதே போல அஸ்தினாபுரம் மெயின் ரோடு, சிட்லப்பாக்கம் மெயின் ரோடு, ஜிஎஸ்டி சாலை, ரேடியல் சாலை ஆகிய இடங்களில் உள்ள 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து அந்த இருசக்கர வாகனத்தின் எண்ணை கண்டுபிடித்தார்கள். அதன் பிறகு அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சரவணன் என்பவரை, புறம்பட்டியை சேர்ந்த சரவணன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின்றன. இறந்த நபர் பெயர் ஜெயக்குமார். கிண்டி வடுவன்கரையில் இருக்கின்ற ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி மாஸ்டராக அவர் வேலை பார்த்து வந்ததாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. இந்த ஜெயக்குமார் திருமணமாகி மனைவி குழந்தையை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் பெற்றோரையும் பிரிந்து பல வருடங்களாக அவர் கிண்டி பகுதியில் தனியாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டுகின்ற சரவணனை விசாரித்த போது தன்னுடைய தங்கையிடம் பணம் வாங்கி ஏமாற்றி விட்டார். அதனால் அந்த பணத்தை வாங்குவதற்காக அவர் அழைத்து சென்றதாக கூறியிருக்கிறார். தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்த போது இந்த சரவணனுடைய சித்தி உறவு முறை தங்கியான இளம்பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த ஜெயக்குமாரிடம் பழகி இருக்கிறார். அவர் வேலை தேடி கொண்டிருப்பதால் ரிசப்ஷனிஸ்ட் வேலையை வாங்கி தருவதாக கூறி அவரிடம் அந்த ஜெயக்குமார் பழகி பின்னர் அவர் தனக்கு யாரும் இல்லை, திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் பழகி இருக்கிறார். பின்னர் அவருடைய நடத்தை சரியில்லாதால் அவர் விலகி இருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் பழகி இருக்கிற போது 11,000 ரூபாய் பணம் மற்றும் அந்த 2 கிராம் தங்க நகையை அந்த இளம்பெண் ஜெயக்குமாரிடம் கொடுத்துக்கிறார். அந்த நகையும் பணத்தையும் வாங்கி தரும்படி சரவணனிடம் அந்த இளம்பெண் கூறியதை தொடர்ந்து அந்த கிண்டியிலிருந்து அவருடைய நண்பர்கள் மூலமாக பல்லாவரம் அழைத்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அடித்து மது போதையில் அந்த பணத்தை கேட்டு அவரை அடித்து பின்னர் வேளச்சேரி மெயின் ரோடு பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் அந்த ஜெயக்குமாரை போட்டு சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சரவணனுடன் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய தினேஷ், அதே போல ராகேஷ், பிரதீப், சச்சின் உட்பட 6 பேரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்ஸ்டாகிராம் மூலமாக இளம்பெண்ணிடம் பழகி அவரிடம் பணம் வாங்கி மோசடி செய்ததன் காரணமாக அந்த பணத்தை வாங்க செல்லும் பொழுது மது போதையில் அவர்கள் தாக்கியதில் இந்த கொலை நடந்தது. சென்னை புறநகர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மீரா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.